வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக தண்ணி சட்னி பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மதுரையோட ஸ்பெஷலான தண்ணி சட்னி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீன்ஸ் 3/4 கப் அளவு பொட்டுக்கடலை, கொஞ்சம் உப்பு, 4 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, நான் 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் 3, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் தேங்காய் பொட்டுக்கடலை 3/4 கப்புனா தேங்காய் 1/4 கப் அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு, பச்சை மிளகாய் நான் 6 சேர்த்துருக்கேன், ரொம்ப உரப்பு. அது நம்ம அந்த தண்ணி எந்தளவு நம்ம சேர்க்குறோமோ அந்தளவு பேலன்ஸ் பண்ணி காரம் கொடுக்கும் நமக்கு. அதுக்காக தான் மிளகாய் நான் கூடுதலாக சேர்த்துருக்கேன். ஸோ நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் செவந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலை, இதை போட்டு நல்லா நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. பருப்பு கருகிடக்கூடாது. லைட்டாக கோல்டன் ப்ரௌனில் வந்ததுன்னா போதும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் மெல்லிஸாக இந்த போல் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதுவும் உள்ளே சேர்த்தாச்சு. உள்ளே சேர்த்து அதுவும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லிக்கு, தோசைக்கு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தண்ணி சட்னி ரொம்ப டக்கராக இருக்கும். அதே போல் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதோட கூட ஒரு கார சட்னியும் இந்த தண்ணி சட்னியும் கலந்து சாப்பிடல அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி நான் தண்ணி சட்னி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். அது ஆனியன் ஊத்தப்பத்துக்காக நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட மீதியே ஆகவே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வழக்கமாக செய்கிற தேங்காய் சட்னி ரெசிபீஸை விட இப்படி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அந்த ஆனியன் லைட் கோல்டன் அந்த கண்ணாடி பதம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வர வரையில் நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நம்ம இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும் அப்படிங்கிறது தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை உள்ளே சேர்த்தாச்சு. ஜார் அளவுன தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம கலந்து விட்டுட்டு ஆனியன் தோசை மேலே பொடி போட்டுட்டு சுட சுட தோசையோட இந்த தண்ணி சட்னி வச்சு பரிமாறையில் அவ்வளோ அட்டகாசமாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே போல் ஒரு தோசை 2 தோசை சாப்பிட்றவங்க கூட எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு தோசை வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பரான ஈஸியான ரெசிபி. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.